தான் எடுக்கும் முடிவுகள்ல உறுதியாகவும் அதை சரியாக செயல்படுத்தும் விதத்துல எப்போதுமே மாறியதில்லை. மற்ற மொழி படங்கள்ல நடிக்க மாட்டேன், விளம்பரங்கள்ல எவ்வளவு கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன், சினிமா நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டேன், பட்டங்கள் எதுவுமே வேண்டாம், ரசிகர்கள் மன்றங்கள் வேண்டாம் அப்படின்னு தன் நிலைப்பாட்டுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். எழுத்தாளரும் பாடலாசிரியருமான கபிலன் வைரமுத்து சமீபத்துல ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. தான் ஒரு புதிய நாவலை எழுதி கொண்டிருப்பதாக அவர் சொல்லியிருக்காரு. அவரிடம் நீங்கள் எழுதிய மெய்நிகிரி நாவலை தழுவிதான் கவன் படம் உருவாச்சு, இதே போல இப்போது எழுதும் நாவல் படமானால் அதுல யார் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கப்பட்டது. அதுக்கு நம்ம கபிலன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கதையில 4 முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்காங்கன்னும் அதுல விஜய் சேதுபதி, அஜித், ஐஸ்வர்யா ராஜேஷ், அனுஷ்கா சர்மா ஆகிய 4 பேரும் ரொம்பவே பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் கபிலனின் இந்த கனவு கூட்டணி வெள்ளித்திரையில நிறைவேறினா அது ரசிகர்களுக்கு விருந்துதான், காத்திருப்போம் அப்படின்னு ஒரு பட அதிபர் கூட சொல்லியிருந்தாரு. நம்ம விஜய் சேதுபதி சாரும் தொடர்ந்து பல படங்களை கமிட் ஆகிட்டு வராரு. அந்த வகையில இவருடைய அடுத்த படத்தை பற்றிய அப்டேட்டுகள் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கு. நேத்து கூட இவர் நடித்த சிந்துபாத் படத்துடைய ட்ரீசர் வெளியாச்சு. சிந்துபாத் படத்துடைய ட்ரீசர் வெளியாகும் தேதி அறிவிப்ப முன்னாடியே படக்குழு அறிவிச்சிட்டாங்க. சமீபத்துல செகண்ட் லுக் ஒன்றையும் வெளியிட்டாங்க. இந்த படத்துல நடிகர் விஜய் சேதுபதி மகனும் ஒரு சில காட்சிகள் நடிச்சிருக்காராம். இவர் ஏற்கனவே நானும் ரவுடிதான் படத்திலையும் நடிச்சிருந்தாரு. இந்த ட்ரேசர்ல நடிகர் விஜய் சேதுபதி பேசியுள்ள வசனம் அனைவரையும் கவனிக்க வச்சிருக்கு. இங்க எல்லார் வாழ்க்கையிலுமே பிரச்சனை இருக்கும், பிரச்சனைய பார்த்து ஓடி ஒளிஞ்சா அது துரத்தும், நம்ம ஓடணும். அதுவே நம்ம திரும்பி நின்னு முறைச்சா இவ்வளவு நேரம் இவனதானா துரத்தணும் என்கின்ற வெக்கமே இல்லாம தலை தெறிக்க ஓடும், நம்ம ஓடணுமா இல்ல அதை ஓட விடணுமா அப்படின்னு பேசியிருப்பாரு. இந்த வசனம் சமரீச் அப்படின்னு சொல்லலாம். யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில விஜய் கார்த்திகான ஒளிப்பதிவுல ரூபன் பட தொகுப்புல உருவாகி வரும் இந்த படத்தை வாசன் மூவிஸ் மற்றும் கே ப்ரொடக்ஷன் நிறுவனம் தயாரிச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சார் நேர்கொண்ட பார்வை படத்துல ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை போனி கபூர் தயாரிக்கிறாரு, எச் வினோத் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படம் மே 1ஆம் தேதி, அதாவது அஜித் சார் பிறந்தநாள் ஸ்பெஷலாக ரிலீஸ் செய்ய போறாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அஜித் சாருடைய அடுத்த படத்தையும் நம்ம போனி கபூர் தான் தயாரிக்கிறாரு. ஆனா இயக்குனர் யார் அப்படின்ற விவரம் தான் இதுவரைக்கும் வெளியாகல. கிட்டத்தட்ட வெங்கட் பிரபு அல்லது வினோத் இவங்க 2 பேர்ல தான் யாராவது இருக்கும் அப்படின்னு கோலிவுட்ல பேச்சு அடிபட்டு வருது. இப்படி நம்ம விஜய் சேதுபதி சாரும் அஜித் சாரும் ரொம்பவே பிஸியான ஷெட்யூல்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர்கள் தற்போது இணைய வாய்ப்பு குறைவுதான். ஆனா ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு இணைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இவர்கள் கூட்டணி எதிர்காலத்துல இணைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.